நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு என்னடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, வேமா போய் நீ வந்துட்டு சாவி அச்சு வைக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் அமுச்சு வச்சுட்டு அந்த சம்மந்தி வீட்டுக்காரங்க இருக்காங்க, அது வந்துட்டு யாராவது வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதே சைடு வெளியில் எல்லாருமே பந்தக்கால் நடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்று ஐயர் சொல்கிறாங்க, பந்தக்கால் நடுறதுக்கு நாளை ஆயிடுச்சு, ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் சம்மந்தி ஆளை காணோம், அவங்க வந்ததுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, எங்கே இது அவங்க இங்கே தானே இருந்தாங்க, ஆனால் ஆளவே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க. அப்போ கார்த்திக்கு லைட்டாக சந்தேகம் வருது, இங்கே இருந்தவங்க எங்கே ஆள் காணாமல் போனாங்க, அப்படி வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அங்கேருந்து நகண்டு போகிறாங்க. இங்கிட்ட துர்காவுக்கு மனசே இல்லை, என்னடா இது, என்னையும் அவரே சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ கல்யாண அளவுக்கு வந்துருச்சே, பந்தக்கால் நட்டிட்டாங்கன்னா அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம் தான், இப்போ என்ன பண்ணுறது, அம்மா கிட்டே நம்மளாவது சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயக்கத்திலே இருக்காங்க. அதை வந்துட்டு அவங்க தங்கச்சி வந்துட்டு பார்க்குறாங்க. அக்கா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதக்கா, எல்லாமே சரியாயிடும், நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி உள்ளே போனாங்கல்ல, அதே சமயத்தில் அங்கிட்டு சாவி எடுத்து அந்த அம்மா சோப்பில் அச்சு வச்சுட்ருக்கு. கார்த்தி இங்கிட்டு பக்கத்தில் வர்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க, அங்கிட்டு அந்த அம்மா அச்சு வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்க்க டக்குன்னு அந்த அம்மா அச்சு வச்சுட்டு வெளியில் டம்முன்னு வருது. கார்த்தி வந்துட்டு அப்போ தான் வர்றாங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, தம்பி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை வந்துட்டு ஒரு மாதிரி மழுப்புது. உங்களுக்காக அங்கே எல்லோரும் காத்துட்ருக்காங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைப்பா, ரெஸ்ட் ரூம் போனேன், அப்படியே ரூம் மாதிரி வந்துட்டேன் போல், இங்கே தான் இருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன் அப்படி இப்படின்னு மழுப்பிட்டு அங்கேருந்து வாங்குங்க எல்லாம் நம்மளுக்காண்டி தான் காத்துட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அந்த சோப்பு அப்படியே அவங்க சேலையில் வந்துட்டு மறைச்சி வச்சுக்கிறாங்க. கார்த்திக்கு அப்பயே வந்துட்டு சந்தேகம் வருது, என்னடா இது சரியில்லையே, இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இவங்களை பார்த்தா நல்ல குடும்பத்தை ஆள் மாதிரியே தெரியவே இல்லை, இவங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்து கார்த்தி வந்துட்டு வெளியில் வர்றாங்க. பந்தக்கால் ஃபங்க்ஷன் வந்துட்டு நல்லபடியாக நடக்குது. இங்கிட்டு வந்துட்டு துர்காவுக்கு தான் மனசே இல்லை, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. சீக்கிரம் வந்துட்டு கல்யாண தேதியும் குறிச்சிடலாம், பந்தக்கால் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை, வாங்க எல்லோரும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு உள்ளே போகிறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, நீ வந்துட்டு இதை அச்சு வச்சு எடுத்துகிட்டே இல்லை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பக்காவாக எடுத்துட்டேங்க, நல்ல வேலை அவங்க வீட்டு மாப்பிள்ளை உள்ளே வர்றதுக்குள்ளே நான் பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, வந்து பார்த்துருப்பானா என்னன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, பார்த்துருந்தானா இந்நேரம் எல்லாருக்கிட்டையும் சொல்லி பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்காது, அப்படிலாம் எதுவும் இல்லை, சரி இதை பத்திரமாவே வச்சுக்கோ, அப்போ தான் இதுக்கு சாவி ஏற்பாடு பண்ணிவிட்டு இவங்க அசந்த நேரமாக பார்த்து எல்லா பண நகையும் நம்ம சுட்டிட்டு இங்கேருந்து ஓடி போயிடலாம், அப்புறம் இந்த வீட்டு சைடே நம்ம தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஆமாங்க இதெல்லாம் நமக்கே சொந்தமாக போகுதுன்னு நினைக்கிறப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல, சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளே போகிறதுக்காக வர்றாங்க. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு அங்கே அழுதுகிட்டே வருது. வீட்டு வாசலில் காலடி எடுத்து வச்சு உள்ளே போங்களையும் நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதோ நிற்கிறாரே செல்வம், இவர் என்ன லவ் பண்ணிட்டு இப்போ திடீர்னு உங்கள் பொண்ணை கல்யாணம் கட்டிக்க போகிறாங்க, என் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஒரு பதில் சொல்லணும், நாங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக உருகி காதலிச்சோம், ஆனால் கடைசியில் இப்படி என்னை ஏமாற்றிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதை கேட்டதும் மாப்பிள்ளை குடும்பமே அப்படியே ஷாக் ஆகி இப்போ நின்றுட்டு இருக்கு. சாமுண்டீஸ்வரியும் ஷாக் ஆகிடுறாங்க. துர்கா வந்துட்டு ஷாக் ஆகலை, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அப்படியே கீழே குனிஞ்சு சிரிக்கிறாங்க. இதான் வாய்ப்பு, இவனே வந்துட்டு எப்படியாவது கழட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னம்மா இது, யார் என்னன்னே தெரியாமல் நீ பாட்டுக்கு வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உண்மையை தாமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவர் ரொம்ப வந்துட்டு மோசமானவர், என்ன காதலிச்சுட்டு இப்போ உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, என் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஒரு விடிவு சொல்லணும், இல்லாட்டினா நான் இங்கேருந்து போகவே மாட்டேன், என் வாழ்க்கையே இப்போ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்ப மயிலுக்கு அப்போ தான் சந்தேகம் வருது, என்ன இது புதுசாக ஒருத்தி வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா, ஒரு வேளை இதுதான் சின்னத்தையோட வேலையாக இருக்குமோ, இவ்வளோ அவசரமாக பந்தக்கால் நடுறதுக்கு எல்லா ஏற்பாடு பார்த்தது இதுக்கு தானா, ஒருவேளை இந்த பொண்ணை சின்னத்தையே பிளான் பண்ணி வர வச்சிருக்குமோ, இல்லை உண்மையாகவே இவன் கேடு கட்டவன் தானா, என்னடா நம்ம வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளையெல்லாம் கேடு கட்டவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு என்ன சம்மந்தி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்து கேட்குறாங்க. சந்திரா மட்டும் நக்கலாக சிரிக்க, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.